ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியையும் பிரியும் போது ஏற்படக்கூடிய துன்பத்தையும் இன்னதுன்னு சொல்ல முடியாத உணர்வு எதுவோ அந்த உணர்வு தாங்க காதல். அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, நண்பா சினிமா காட்சிகளா இருக்கட்டும் பாடல்களா இருக்கட்டும் காதலர்களை அழகாகவே காட்டுறாங்களே, காதலில் அழகு முக்கியமா, கருப்பா இருக்கும் பெண்களுக்கு காதல் வரக்கூடாதான்னு கேட்டிருந்தாங்க. தபுசங்கர் சொல்லுவாரு, வெள்ளை மல்லி, சிகப்பு ரோஜா, மஞ்சள் தாளை எல்லாம் கருப்பாய் இருக்கும் உன் கூந்தலில் கலப்பதற்காகவே காத்திருக்கின்றன. உறவுகள் அர்த்தமுள்ளதா இருக்கும்போது நிறங்கள் அர்த்தமற்று போவதுதானே காதலே. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் நிகரில்லை, அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை, ஆனால் அது ஒரு குறை இல்லை. அவள் பெரிதாய் ஒன்றும் படிக்கவில்லை, அவளை படித்தே முடிக்கவில்லை, அவள் உடுத்தும் உடைகள் பிடிக்கவில்லை, இருந்தும் கவனிக்க மறக்கவில்லைனார்ல நாமுத்துக்குமார். அதானே காதல். உண்டார்கன் அல்லது அடுநாரா காமம் போல் கண்டார்கன் மகிழச் செய்வதென்றாருங்க வள்ளுவர். பலரசம் கூட குடிச்சாதான் சந்தோஷமா, ஆனா காதலையோ நினைத்தாலே மகிழ்ச்சின்றாருங்க வள்ளுவர். மதுரையில ஒரு இளைஞன் தன்னுடைய காதலியை பார்க்கறதுக்காக பக்கத்து கிராமத்துக்கு போயிருந்தார். நடுராத்திரியில இவரை திருடன் நினைச்சு அந்த கிராமத்தினர் கட்டி வச்சுட்டாங்க. உடனே அவர் சொல்றாரு, நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேங்க, அந்த பொண்ணு என்ன காதலிக்கிறாங்க, நான் அவளை பார்க்கறதுக்கு தாங்க வந்தேன்னு அந்த இளைஞன் சொல்றாரு. கிராம சபை கூடுது, பஞ்சாயத்து கூடுது, பையனுடைய பெற்றோரும் பெண்ணினுடைய பெற்றோரையும் வரவழைக்கப்படுறாங்க. அந்த பெண்ணை கூட்டிட்டு வர சொல்றாங்க. அந்த பொண்ணு ஒன்றும் அவ்வளோ அழகாலாம் இல்லைங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பையனுடைய அப்பா சொல்லியிருக்காரு, டேய் இந்த பொண்ணுக்காவாடா இந்த கிராமத்துக்கு வந்த நடுராத்திரியில, இந்த பொண்ணுக்காவாடா வந்து எல்லாட்டையும் அடி வாங்கின, இந்த பொண்ணையாடா நீ காதலிக்கிற. அந்த பையன் உயிரின் ஊற்றிலிருந்து ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அப்பா அந்த பொண்ணை நீ ஏன் கண் வழியா பார்க்கணும்ப்பா, இந்த பொண்ணை நீ ஏன் கண்ணு வழியா பார்க்கணும்ப்பா, விண்வெளியின் அழகு வெறுங்கண்ணுக்கு தெரியாதுப்பா, அந்த பெண்ணினுடைய அழகு ஏன் கண்ணுக்கு தான்ப்பா தெரியும்னாரு. உடனே பெண்ணினுடைய அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த ஒரு வார்த்தைக்காக தம்பி உனக்கு என்னுடைய பெண்ணை தர சம்மதிக்கிறேன்னு அந்த பெண்ணினுடைய அப்பா சொன்னாங்க. எந்த கிராமம் திருடன் என்று அந்த இளைஞனை கட்டி வைத்ததோ அந்த கிராமத்து மக்களின் இதயத்தை எல்லாம் ஒற்றை சொல்லில் அந்த இளைஞன் கடத்திட்டு போனாங்க, திருடிட்டு போனாங்க. இந்த பெண்ணை என் கண் வழியாக பார்க்கணும்னு சொன்னான்ல. காதல் அழகை பார்ப்பதே இல்லைங்க, நம் வாழ்வை இன்னும் அழகாக்கவே பார்க்கிறது. காதலின் இயல்பே காத்திருப்புதான். காத்திருங்கள், இன்னும் காதலிப்போம்.